Okay. After dinner, yeah. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே லொகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நாங்க ஏரியா மாறிட்டோங்க. ஸ்கூலுக்காக தான் மாறிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க இருந்த ஏரியால ஸ்கூல் கொஞ்சம் ரேட்டிங் கம்மியா இருந்துச்சு. சரி, எங்க குழந்தைங்க குட்டி பிள்ளைங்க தானே, நம்ம கொஞ்சம் ஹை ஸ்கூல் கொஞ்சம் கிளாஸ் 3rd கிரேட் போறதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் சொல்லி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சடனா எங்களுக்கு இப்போ நாங்க கரண்டா இருக்க வீடு வந்துச்சு. சரி, அந்த காண்டோஸா அப்படியே செல் பண்ணிட்டு அப்படியே நாங்க இங்கே மாறி வந்தாச்சு. இந்த ஏரியாவும் ரொம்ப ஃபார் கிடையாது. நாங்க இருக்கிற ஏரியா பக்கத்திலே ஒரு 3 மைல்ஸ் தான் டிஃபரன்ஸ். பட் ஸ்கூல் நம்ம எந்த ஏரியால இருக்கோமோ அந்த ஏரியால தான் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மற்ற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல 10 இருக்கு ரேட்டிங், என் குழந்தைய நான் அங்கே சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இங்க யூஎஸ் பொறுத்தளவு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா ஸ்கூலுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நாங்க எங்க குழந்தைங்க பெருசாக எங்களுக்கு அந்த ஸ்கூலோட ரேட்டிங் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, எதுக்கு அவ்வளோ திங்க் பண்ணிட்டு நம்மளையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் சரி, இது சம்மர்லேயே நம்ம வீடு மாறிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு மாறியாச்சு. இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த லொக்கேஷன் சேஞ்சு. அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். நாங்கள் ஏரியா சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் இதில் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சா நான் மாற்றிக்கிறேன். இந்த பிக் அண்ட் சேவ் யூஸ் பொறுத்தளவு காமன் தான் நாங்கள் இருக்க ஏரியாவில். மற்ற ஏரியாவில் பிக் அண்ட் சேவ் வேற நேம்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இருக்க இடத்துல பிக் அண்ட் சேவ், மெட்ரோ மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எல்லா பொருளும் ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த பிக் அண்ட் சேவ்க்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ஃபுட்டுக்கு டீலு, கூப்பானு எல்லாமே வச்சிருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ப்ரைஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த கூப்பன்லே இப்போ $3 இருந்தா சம்டைம் $1 ஆஃபர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் இருக்க வீட்டு பக்கத்துலேயே வால்மார்ட்டு, சாம்ஸ் கிளப் எல்லாமே கொஞ்சம் பக்கம் தான். வால்மார்ட்ல எப்பயாவது நம்ம இந்த ஏதாவது திங்ஸ் வாங்க போறப்பதான் நான் வெஜிடபிள் இந்த மாதிரி வாங்குவேன். ஆனா எனக்கு வால்மார்ட்ல அவ்வளோ எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க அங்கங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த கடையில எல்லாமே நல்லா பேக் பண்ணி நம்மளுக்கு வாங்குறப்பவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு திங்ஸையும் அந்த பொருளும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அந்த கூப்பன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம எக் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஏதாவது விசேஷம்னா நம்மளுக்கு நம்ம பூ, மல்லிப்பூ இந்த மாதிரி கடையில கிடைக்காட்டி நான் இங்கதான் அந்த பொக்கேல சாமந்தி பூ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லா வெரைட்டியே இருக்கும். அந்த ஜிப்சி இந்த மாதிரி நாங்க அதவே வாங்கி அப்படியே கட்டி சாமிக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிருவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க சைடு இந்த பிக் அண்ட் சேவ் இருந்துச்சுன்னா. நாங்க வீட்லயும் இப்ப நியூவா மாறினால ஸ்நாக் எதுவுமே வாங்கியே வைக்கல. சரி, நம்ம இந்த சாம்ஸ் கிளப் போனா ரொம்ப தூரம் ஆயிரும், நாளைக்கு லேபர் டே வேற, ஹாலிடே விட்டுருப்பாங்க, சரின்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்நாக் வாங்கிட்டோம். நம்ம எவ்வளவு ஸ்நாக் கொடுத்தாலும் இந்த லேஸ் பார்த்தா குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களுக்கு இந்த லேஸ் பிடிக்குமான்னு. ஆனா லேஸ் லேஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுக்க கூடாது. ஆனா ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே தான். நம்ம குழந்தைங்களே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சம்டைம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு நம்ம பேரண்ட்ஸா சிலது ஏத்துக்க முடியாதுதான். ஆனா குழந்தைங்களையும் அப்பப்ப கொஞ்சம் ஹாப்பி பண்ணணும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நாங்களும் அப்பப்ப இந்த லேஸ் இதெல்லாம் மந்த்லி இப்ப இந்த பேக்கெட் வாங்கினோம்னா நெக்ஸ்ட் மந்த் தான் நாங்க வாங்குவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது. மற்றபடி இந்தியன் ஸ்நாக்கு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருவோம். எக்கும் இங்க ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சாம்ஸ் கிளப்ல நம்ம ஒரு ஃபுல் ட்ரே 24 எக்ஸ் ஒரு $6 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்க 18 எக்ஸ் 5க்கு மேலதான் இருக்கும். ஆனா இந்த இதுக்காக நம்ம அங்க போக முடியாது. எக்கும் இங்கேயே வாங்கியாச்சு. ஃபைனலா எல்லாமே வாங்கி பில் போட்டாச்சு. 1 வீக்குக்கு தேவையானது தேங்காய்ல இருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு. குழந்தைங்களும் நாளைக்கு ஸ்கூலு, இன்னும் 1 டே தான் கேப் இருக்கு. டியூஸ்டே இங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு திரும்பி மார்னிங்ல இருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த ஏரியால ஸ்கூல்ல 8:30க்கு தான் பஸ் வரும். அது கொஞ்சம் ரிலீஃப்.
நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறப்போ நாங்களாக கூட்டிகிட்டு போய் விடணும். ஒரு 5 minutes வாக்கு தான். இங்கே வந்து பஸ் வந்துடும், அதனால அவ்வளோவா பிரச்சனை இல்லை. நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சேல் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் யோகட் வாங்கலான்னு வந்தோம். யோகட்டு, க்ரீக் யோகட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஹோல் மில்க் அந்த யோகட் தான் பிடிக்கும். அதான் தேடிட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்கல, அதான் அந்த சைடு போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்தியன் அந்த கேர்டு ரொம்ப நல்லா இருக்கும், தேசி அந்த பிராண்டு. ஆனால் அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. சில சமயம் அது சம்டைம் வந்து அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா புளிக்க ஆரம்பிச்சிரும். அதுவும் கொஞ்சம் நம்ம வேகமாகவே முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வாங்குற அந்த டெனன் பிராண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா. அப்புறம் என் குழந்தைங்க எப்போ போனாலும் இந்த ஜெல்லி இதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க சைடு போயாச்சு. இங்க வந்து அந்த யோகட் வெரைட்டி வச்சிருந்தாங்க. குழந்தைங்க ஒன்றுனா பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு பிடிச்ச அந்த ஹோல் மில்க்கு இது வாங்கியாச்சு. இந்த மாதிரி ப்ரெட்டும் இங்கே சேல் போட்டிருப்பாங்க. நீங்கள் டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்குள்ளே நம்ம அதை காலி சாப்பிட்றணும். அவங்களே அதில் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே, இப்போ நாளைக்கே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டா நம்மளுக்கு அப்படியே பாதிக்கு பாதி ரேட் கம்மியாக இருக்கும். $5 இங்கே 2 தான் இருக்கும். நாங்கள் வாங்கிக்கிடுவோம். இப்போ வந்து நாளைக்கு நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கிடுவோம். ஏன்னா லாங் டர்மாக வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சேல் போடுறப்பே 1 வீக்குக்கு ஆல்ரெடி முடிஞ்சுதான் அங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் எக்ஸ்பயர்ட் ஆயிருக்காது. அதை பார்த்து நம்ம வாங்கிக்கிறலாம் இங்கே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக்கு, டோனட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்மளே டயட்டில் இருக்கோம், இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் குழந்தைங்களுக்கு அதை கேட்பாங்க. இந்த வாட்டர் மெலன் கேக் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ வேறு டிசைன் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு வாட்டர் மெலன் டிசைன் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இங்கே அதே மாதிரி பேக்கரி ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க பர்த்டே டைமில். ஆனால் இப்போ நாங்கள் போனதே ஆல்மோஸ்ட் அந்த க்ளோசிங் டைம் தான் போனோம். அதனால அங்கே ஆளுங்க இல்லை. இல்லாட்டி அங்கே அந்த ஆர்டர் எடுக்க எல்லாமே ஆள் இருப்பாங்க. ஃபைனலாக டோனட் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். வீட்டில் நம்ம இந்த கப் கேக்கு, மஃபின்ஸ் இதெல்லாம் பண்ணால் குழந்தைங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேது. அது ஏன்னு தெரில. ஒருவேளை நல்லா செஞ்சு பழகணும் போல் அந்த டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு. எங்கள் பிள்ளைங்க அவ்வளோவா அது வீட்டில் செய்கிறது சாப்பிடாதனால நாங்கள் செய்கிறதில்ல. ஏன்னா நம்ம டைம் அவ்வளோ இது பண்ணி செஞ்சாலும் அந்த குழந்தைங்க சாப்பிடாட்டி 1 வீக்கில் அதுவும் இதாகிடும், வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதான் என்ன வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். மஃபின்ஸ் வாங்கலாமான்னு பார்த்தேன், அங்கே எங்கேயுமே இல்லை. சரி அவங்க டோனட் கேட்டாங்க. இங்கே டோனட் வந்து ஒரு பீஸு தனித்தனியாகவும் ஃப்ரெஷ்ஷாக அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு பீஸ் வந்து $1, $1.25 இருக்கும். அப்புறம் அந்த டோனட்டு 12 டோனட் வந்து $5 தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் டேட் பார்த்தோம், இன்னும் 1 வீக்குக்கு வந்து நம்ம அதை சாப்பிட்லான்னு போட்டிருந்தாங்க. சம்டைம் இந்த மாதிரி தான் சேல் இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே முடிக்காட்டி அது நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல, எக்ஸ்பயர் ஆயிரும். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே செக் பண்ணி கொஞ்சம் சேல் போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து எப்பயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இந்த ஆஃபர். நம்ம அன்னைக்கு நம்மளுக்கு அந்த லக் இருந்தால் அது $4க்கு 12 டோனட்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு எங்களுக்கு அது கிடைச்சிச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே வாங்கிட்டு வந்தோம். அந்த டோனட்லேயே எல்லா இதுவுமே இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங்கிள், நம்ம சாக்லேட் டோனட்டு, நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண ஜாம் வச்ச டோனட்டு எல்லாமே இருந்துச்சு. அப்படியே குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் மேலே ரேட் பார்த்தாலே தெரியும். 2 டோனட் வந்து $3 போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து 12 டோனட்டே $5 என்னமோ தான் வாங்கினோம். குழந்தைங்களுக்கு அந்த டோனட் வாங்கினாதான் அந்த டே அந்த கடைக்கு வந்த அந்த ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க இந்த ஸ்நாக்கை பார்த்துட்டாங்க. இது இவங்களோட ஃபேவரட் தான். நாங்கள் ரொம்ப நாள் இது வாங்காமே வச்சுருந்தோம். ஆல்ரெடி 2 லேஸும் வாங்கியாச்சுல, சும்மா லேஸ் வாங்க வேண்டான்னு. ஆனால் குழந்தைங்க கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்டே இப்போ தான் நான் ஸ்கூல் போகிறாங்கல்ல, அதனால அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. சாரி நம்ம வாங்கி வச்சிடலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த பேக்கெட் மட்டும் அப்படியே கொடுத்து விட்டுறலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸு, சம்டைம் லஞ்ச் பாக்ஸு மிஸ் ஆயிடும், ஏதாவது ஆகிடும் நம்ம ஸ்நாக் பாக்ஸு. அப்போ அந்த ஒரு பேக்கெட் மட்டும் வச்சு விட்டுறலாம். அதுவும் ஒரு டீல் தான் போட்டிருந்தாங்க. எப்பயுமே அது $13-14 இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து $8 கிடச்சிச்சு. சரி வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டோம்.
இங்கே யூஎஸ் பொறுத்தளவு எல்லாமே கொஞ்சம் டீல் இந்த மாதிரி சேல் இதுதான் பார்த்து வாங்குவாங்க. ஏன்னா நார்மல் டேஸில் வந்து ரொம்ப ரேட்டு ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி சொல்லவே வேண்டாம், இப்போ இந்த இன்ஃப்ளேஷனில் அந்த மாதிரி டைம் இருக்குது. எல்லாருமே நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு $50 வாங்குற அந்த பில் கூட இப்போ கடைக்கு போனால் 100 வர மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எல்லாமே நாங்கள் வாங்கியாச்சுங்க. இப்போ வந்து பில் போட போகிறோம். ஆனால் ஸ்நாக் மட்டுமே இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நிறையாவது புதுசாக இருந்துச்சு அந்த நேமு. ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க வெரைட்டி. ஃபைனலாக நாங்கள் அந்த செக் அவுட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்மளும் செல்ஃப் செக் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கிட்ட கொடுத்து நம்ம பில்லும் போட்டுக்கலாம். சம்டைம் அவங்க கிட்ட கொடுக்கறதா இப்போல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. சில ஐட்டங்கள் வந்து நம்மளுக்கு அந்த நேம் தெரியாது. ஆர்கானிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி வாங்கினோன்னா அதில் ஆர்கானிக் தக்காளி இருக்கும். அதுலேயும் ஒரு 5 வெரைட்டி வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி குழந்தைங்களோட போனால் நம்ம அவங்ககிட்டே போனால் அவங்களே எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க, செக் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தனியாக போனால் நம்மளே செல்ஃப் செக் அவுட்டும் பண்ணிக்கலாம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்கக்கிட்டே போயிட்டோம். ஏன்னா சில நேம் வந்து தெரியவே தெரியாது. நம்ம ரிசர்ச் பண்ணி திரும்பி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அது பண்ணணும். ஃபைனலாக நாங்கள் எல்லாமே பில் போட்டுட்டு நாங்கள் காரில் லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்க வீடு தனியாகவும் நாங்கள் கார் நிப்பாட்டுற அந்த கராஜ் தனியாகவும் இருக்குது. ஸோ எல்லா பொருளும் கையில் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட்ல இருக்க வீட்லலாம் கீழேயே தான் இருக்கும் கார் அந்த ஷெட்டு. நாங்கள் எப்போனாலும் போய் கீழே என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோமோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்னும் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. நம்ம மேலே போகிறப்ப எல்லாமே தூக்கிட்டு போயிடணும். நானும் லோட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்டை ரிட்டர்ன் பண்ண வந்தாச்சு. இங்கே இந்த மாதிரி ஒரு ஷெட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்ம காரில் போகிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி வெளியில் இங்கே ஜென்ரலாக யாருமே கார்ட்டை அப்படியே போட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. எல்லாமே உள்ளே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்களும் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் மணி இப்போ ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போய் வீட்டில் போய் டின்னர் பண்ணணும். டின்னருக்கு தோசை தான் பண்ண போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஃபைனலாக இப்போல்லாம் என் குழந்தைங்களே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் சில அந்த பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கடைக்கு போய் நம்ம திங்ஸ் வாங்குறது மட்டும் பெருசு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஆனால் இப்போ குழந்தைங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி டைமும் 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் டின்னர் பண்ணணும். குழந்தைங்கிட்ட இப்போ ஒரு வேலையை கொடுத்துட்டா அவங்களே ஒன்று செய்கிறாங்க. சம்டைம் 2 பேருக்கு சண்டை வந்தால் தான் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிற வேலையை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்கள் நல்ல மூடில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த எக்கு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த டோனட் வாங்கின இதுவா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணால் நம்ம அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே கொடுப்போம்ல அவங்க கேட்டது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ நம்ம 1 வீக் அப்புறம் தான் நான் இது பண்ணேன். ஆனால் அந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமும் அவங்க டோனட் கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே நல்லா பண்ணோம்ல, டோனட் கொடுங்கன்னு. ஃபைனலாக எங்களுக்கு டின்னர் டைம் வந்தாச்சு. இப்போ வந்து நான் தோசை இல்லை இட்லியும் ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் ஃபிஷ் குழம்பு இருந்துச்சு, அதான் சாப்பிட போகிறோம். நாளைக்கு லீவு தான். லீவு முடிச்சுட்டு எங்களுக்கு டியூஸ்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் வர வீடியோவில் நான் அந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் இந்த மாதிரி நான் போடலான்னு பிளான் வச்சுருக்கேன். மறக்காமல் நீங்கள் என்னோட ஷார்ட்ஸும் பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீடியோஸை. அதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நாங்கள் இருக்க வீட்டில் பேண்ட்ரி ரூமு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதனால இந்த கப்போர்ட்லாம் நான் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அந்த ரூம்லேயே ஈஸியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ டின்னருக்கு இட்லியும் பீனட் சட்னி பிளான் பண்ணியிருந்தேன், அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோக்கு என்கார்ட் போடுற டைமும் வந்தாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.